ட்ரிபிள் டி படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல பென்னி வந்து தீய கொளுத்தி விட்டு வீட்டுக்குள்ள இருப்பாரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் அவர வெளியில வர சொல்லுவாங்க. ஆனா அவர் வரமாட்டாரு. அப்ப ஜீவா வந்து காப்பாத்துறேங்கிற பேர்ல ஜன்னல் வழியா சமாதானம் பேசி வெளியில வர சொல்லியிருப்பாரு. அப்பயும் அவர் வரமாட்டாரு. அதுக்கப்புறம் கதவ உடைச்சு ஊர் மக்கள் வந்து அவர காப்பாத்திடுவாங்க. ஆனாலும் ஜீவாவுடைய தலைமையில தான் காப்பாத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கனெக்ட் பண்ற விதமா, கிளைமாக்ஸ்ல ஒரு பக்கம் கல்யாணக்கார வீடு, இன்னொரு பக்கம் சாவு வீடு 2க்கும் இடையில ஜீவா மாட்டிக்கிருவாரு. அப்ப தண்ணி டேங்க்ல வந்து 2 பேரு டேங்க் மேல பாம் போட்டதுனால, தண்ணி டேங்க் வந்து உடைஞ்சு 2 பேரு வீடுமே வந்து அழிஞ்சிடும். அப்பதான் வந்து இந்த 2 குடும்பம் வந்து திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஜீவானால தான் திருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னதான் வந்து தலைவர் தம்பி தலைமையில நடந்தாலும், ஆனா வேற ஒருத்தவங்க மூலமா தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இந்த 2 சீனுமே வந்து அமைஞ்சிருக்கும். ஜீவா நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் ட்ரிபிள் டி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த சீன்ல ஒரு தாத்தா வந்து வாழை மரம் கீழ விழுகாம இருக்கிறதுக்காண்டி 2 கம்பு வச்சு சப்போர்ட்டுக்காண்டி ஊனி வச்சிருப்பாரு. அப்ப அங்கிட்டிருந்து பென்னி ஓடி வரும்போது, அந்த வாழை மரத்த அருவாள வச்சு வெட்டிட்டு ஓடி போயிருவாரு. அந்த தாத்தாவே வாழை மரம் கீழ விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் கம்பு ஊனி வச்சிருப்பாரு. ஆனா பென்னி வந்து மரத்தையே அருவாள வச்சு வெட்டிட்டு ஓடி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பென்னி வந்து வீட்டுக்குள்ள தீய வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருப்பாரு. அப்ப ஜீவா வந்து காப்பாத்த வருவாரு. ஜீவா வந்து காப்பாத்த தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் அவருக்கு பக்கத்துல அந்த இயேசு கிறிஸ்துவோடைய தூதருடைய படம் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் மூலமா ஜீவா வந்து பென்னிய காப்பாத்த தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஜீவா வந்து ஒரு கட்சியில தலைவரா இருப்பாரு. அதனால தான் எங்க பிரச்சனை இருந்தாலும் ஜீவா வந்து போயிருவாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் ஃபர்ஸ்ட்டு பென்னி வந்து தீக்குள்ள மாட்டியிருப்பாரு. அப்ப ஜீவா வந்துருவாரு. அதே மாதிரி இளவரசி வீட்ல கல்யாண ஃபங்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கல்யாணத்திலயுமே வந்து கலந்துக்குவாரு. அதே மாதிரி அடுத்தது சாவு வீடு இருக்கும். மணி வீட்ல அவருடைய அப்பா இறந்து போயிருவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து ஜீவா போற மாதிரி இருக்கும். ஸோ கட்சிக்காரவங்க வந்து ஓட்டுக்காண்டி எல்லா நல்லது கெட்டதுக்கும் கலந்துக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பொதுவா தமிழ்நாட்டுல வந்து கட்சியோட நேம் பார்த்தோம் அப்படின்னா 3 எழுத்துல தான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் என்னதான் வந்து தலைவர், தம்பி, தலைமையில்னு இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தாலும், இத ஷார்ட்டா ட்ரிபிள் டி அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த படத்தோடைய ட்ரிபிள் டி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சி நேமுக்கான ரெஃபரன்ஸா கூட வச்சிருந்திருக்கலாம். ஜீவாவுடைய சின்னம் வந்து பைனாகுலர் சின்னமா இருக்கும். தமிழ்ல சொல்லப்போனோம்னா தொலைநோக்கின்னு சொல்லலாம். இது இவருடைய ஃப்ளெக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பைனாகுலர் வந்து இவருடைய கார்ல வச்சிருந்திருப்பாரு. எல்லா நல்லது கெட்டதுக்கும் போறதுக்கு காரணமே, ஓட்டு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கி சிந்தனையோட இருக்கிறதுனால தான் அவருடைய சின்னத்துக்கே வந்து பைனாகுலர் சின்னமா வச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி ஜீவாவுடைய கேரக்டர் வந்து பாசிட்டிவான கேரக்டர் அப்படிங்கிறதுனால, அவர் ஒயிட் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் வேஷ்டி தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. இதே இது இவருக்கு ஆப்போசிட்டா தவிடுங்கிற ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவருடைய சின்னத்த பார்த்தோம் அப்படின்னா, தீப்பெட்டின்னு வச்சிருப்பாங்க. எல்லா நல்லது கெட்டதுக்கும் போயி தீய கொளுத்தி போட்டு சண்டை இழுத்து விடுறத தான் இவருடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுனால, இவருடைய ஷர்ட் வந்து பிளாக் கலர் ஷர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்கவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அவங்கவங்க கட்சி சின்னத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஜீவா வந்து என்ன பண்ணாலும் ஒரு வேல்யூ இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இந்த ஒரு சீன்ல தாத்தா வந்து முழு தார் வாழைப்பழத்த தூக்க முடியாம நிப்பாரு. அப்ப அந்த தாத்தாவுக்கு ஜீவா வந்து வண்டியில ஏறச் சொல்லி ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அடுத்த ஸ்டாப்ல இன்னும் 4 பேர் ஏத்தியிருப்பாங்க. அப்ப அந்த 4 பேர் வந்து வாழைப்பழத்த பாதி பழத்த சாப்ட்டுருவாங்க. அப்ப திரும்பவும் அந்த தாத்தா வந்து கீழ இறங்கும்போது பாதி வாழைப்பழம் தான் இருக்கும். மீதி வாழைப்பழம் இருக்காது. ஸோ ஜீவா வந்து என்னதான் ஹெல்ப் பண்ற மைண்ட்ல இருந்தாலும், அது வந்து யாருக்குமே வந்து பெனிஃபிட்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வாட்டர் டேங்க் இருக்கும். வாட்டர் டேங்க் மூலமா தான் இந்த படமே முடியும். அதே மாதிரி இளவரசி வீட்டுக்கும், மணி வீட்டுக்கும் இடையில பூர்ணின்னு ஒரு பொண்ணு வச்சு பஞ்சாயத்து போயிருக்கும். அந்த பொண்ணுமே வந்து டேங்க் மேல விழுந்து தான் வந்து இறந்து போயிருக்கும். இந்த படத்துல டேங்க்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டருடைய பேர வாட்டர் டேங்க் வர சீன்ல அழகா பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வாட்டர் டேங்க் வந்து உண்மையானது அப்படிங்கிறது படத்துடைய டீம்ல இருந்து சொல்லப்படுது. இளவரசு வீட்ல கல்யாணம் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் எல்லாம் வராங்க. தண்ணிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்தி விட சொல்லுன்னு ஜீவா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனுடைய கன்டினியூட்டியா தண்ணி போடுறவர்கிட்ட இளவரச அண்ணன் வீட்ல கல்யாணம், அதனால தண்ணிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருப்பாரு. அந்த தண்ணி போடுறவரும் ஏத்தி விட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த டேங்க கீழ விழுகும்போது, டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வாட்டர் டேங்க உடைஞ்சு கீழ விழுகுற அந்த சீனோட கன்டினியூட்டி மிஸ் ஆகாம ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பாம்ப தூக்கி போடுவாங்க. அப்ப புகை வரும். அதுக்கப்புறமாட்டி தீ வரும். அதுக்கப்புறம் டேங்க் வந்து கீழ விழும்போது டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி டேங்க் வந்து கீழ விழுகுற மாதிரியே காமிப்பாங்க. எப்போதுமே வாட்டர் டேங்க்ன்னு பார்த்தோம்னா, பாசம் படிஞ்சு போய் கிடக்கும். அதே மாதிரி இந்த வாட்டர் டேங்க்லயுமே வந்து பாசம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த டேங்க்ல 2 வீட்டுக்குமே வந்து நடுவுல இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவினிங் வந்து லைட் போடும்போதும் அந்த டேங்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட்டு லைட் போட்டு, அதுக்கப்புறம் தான் கல்யாண வீட்டுக்கே சீரியல் பல்ப் போடுவாங்க. மணியோடைய அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு படம் முழுக்க வரும். இவர் இறந்து போகல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா மணி வந்து டானிக் குடுத்து போயிருப்பாரு. ஆனா டானிக்க குடிக்காம அந்த தாத்தா வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால தான் தூங்கியிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல தான் கன் ஷூட்ல இறந்து போயிடுற மாரி காமிச்சிருப்பாங்க. இவர் கிளைமாக்ஸ்ல தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த கழுத்துல கட்டுற துணி அப்பதான் கரெக்ட்டா போய் ஃபிட் ஆகும். இதே இது ஆரம்பத்துல அந்த துணிய கழுத்துல கட்டும்போது சரியா கட்டியிருக்க மாட்டாங்க. இந்த கழுத்துல கட்டுற துணி மூலமா ஆடியன்ஸுக்கு இவரு கிளைமாக்ஸ்ல தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல போலீஸ் வந்து மணியையும், இளவரசியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த தாத்தா கன் மூலமா இறந்து போனதுனால, இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜீவா வந்து இந்த சீன்ல எலக்ட்ரிஷியன் கிட்ட தெரு முழுக்க லைட் போட்டு விடு, இல்லன்னா பூச்சி, பாம்பு எதுவும் வந்துராம அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா சீர் கொண்டுட்டு வரும்போது, அந்த பாதை ஃபுல்லாவே லைட் போட்டிருக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. கல்யாண வீடு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இதே இது கிளைமாக்ஸ்ல தண்ணியெல்லாம் வந்து எல்லா வீடுமே வந்து உடைஞ்சு போயி கொலாப்ஸ் ஆயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டு நாதஸ்வரத்த எடுக்கும்போது, அதுக்குள்ள இருந்து தண்ணி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ, இங்கேயுமே வந்து கன்டினியூட்டிய மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னதான் மணி வீட்டுக்கும், இளவரசி வீட்டுக்கும் சண்டையா இருந்தாலும், அங்க இருக்கிற பெண்கள் வந்து பேசிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பசங்களும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. இளவரசுக்கும், மணிக்கும் மட்டும் தான் வந்து சண்டை இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஜீவா வந்து மணியோடைய அப்பா இறந்து போனதும், இளவரசோடைய பையனுக்கு கால் பண்ணுவாரு. அப்ப அவருடைய ஃபோன்ல ஜீவாவுடைய ஃபோட்டோ தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த சீன்ல வந்து அகில் சீரியல் பல்பெல்லாம் மேல போட்டுட்டு, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல அகில தெளிவாக்கணும் அப்படின்னு தண்ணியெல்லாம் ஊத்தியிருப்பாங்க. அப்ப அந்த சீரியல் பல்ப வந்து கழட்டி ஒரு மரத்து மேல மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ, இங்கேயுமே வந்து கன்டினியூட்டிய மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சீன்ல அகிலுக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சதுனால தலைகீழ தான் வந்து ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்க. ஆனா படம் கடைசி வரைக்குமே இவரு தலைகீழ தான் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாரு. எப்பவுமே சாவு வீட்டுக்கும், கல்யாணக்கார வீட்டுக்கும் பொதுவா ஒருத்தர் இருப்பாரு. ஸோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த ஒரு தாத்தா கேரக்டர் வச்சிருப்பாங்க. தவிடு வந்து கல்யாணக்கார ஃப்ளெக்ஸ விட சாவு வீட்டு ஃப்ளெக்ஸ் தான் வந்து பெருசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ளெக்ஸ் அடிக்க சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஃப்ளெக்ஸ இந்த ஒரு சீன்ல இந்த தாத்தாவுடைய ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் பெருசா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மணி வந்து அவருடைய அப்பா சாமி ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுவாரு. அதுக்கான டீட்டெயிலா அந்த தாத்தா இறந்து போன உடனே சாமி ஃபோட்டோ எல்லாத்தையும் திருப்பி வைப்பாங்க. அப்ப அங்க அருவாள் இருக்கிறதையுமே வந்து பார்க்க முடியும். இந்த அருவாள வச்சு தான் இந்த தாத்தா சாமி ஆடியிருப்பாரு அப்படிங்கிறத இறந்து போன ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதத்தான் இன்டர்வல் பிளாக்லயுமே வந்து மணி வந்து அந்த அருவாள புடிச்சு அவங்க அப்பா மாதிரியே சாமி ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மணி சாமி ஆடும்போது விபூதிய தெறிக்க விட்டு சாமி ஆடியிருப்பாரு. அது வந்து ஜீவாவுடைய கண்ணுல பட்டிருக்கும். அப்படியே எதார்த்தமா துடைக்கிற மாதிரி அவ்ளோ அழகா ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு. மணி வந்து அவங்க அப்பா மேல பாசமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவருடைய வீட்ல அவங்க அப்பாவும், மணியும் எடுத்த ஃபோட்டோ பார்த்தோம்னா,
தேவர் மகன் படத்துல இருக்கிற கமலும், சிவாஜியும் உட்கார்ந்து எடுத்த ஃபோட்டோவுக்கான ரெஃபரன்ஸா இங்கேயுமே அதே ஸ்டைல்ல ஃபோட்டோவ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இறந்து போன தாத்தாவ தேடி ஒரு 3 பேரு வருவாங்க, தம்பின்னு சொல்லிட்டு. அப்ப இவருடைய பேக் ஸ்டோரி வந்து கல்குவாரியில வேலை பார்த்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா கிளைமாக்ஸ்ல வாட்டர் டேங்க் மேல பாம்ப தூக்கி போடும்போது, அந்த பையில கல்குவாரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரேம் வந்து அழகா இருக்கும். ஒரு பக்கம் கல்யாணக்கார வீடு, இன்னொரு பக்கம் சாவு வீடு. அதுல கல்யாணக்கார வீடு வந்து ஜெகஜோதியா லைட் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கும். இதே இது சாவு வீடு வந்து துக்கமான வீடா இருக்கும். அதனால எந்த ஒரு லைட்டும் இல்லாம ஒரு கருப்பா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. தவிடு வந்து ஜீவா கிட்ட மரக்கடைக்காரருடைய நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்போ 9 நம்பர் மட்டும் தான் குடுத்திருப்பாரு. ஒரு நம்பர நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் ஜீவா வந்து கோவத்துல அந்த லாஸ்ட் நம்பரையும் சொல்லியிருந்திருப்பாரு. உடனே அந்த லாஸ்ட் நம்பருக்கு டைப் பண்ணி ஃபோன் பேசுற மாதிரி அவ்ளோ அழகா கன்டினியூட்டிய மிஸ் ஆகாம காமிச்சிருப்பாங்க. சௌமிய ஒன் சைடா ஒருத்தன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ப்ரொபோஸ் பண்ணும்போது, "நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சௌமி வந்து அருவாள தூக்கிக்கிட்டு அவன வெட்டுறதுக்காண்டி ஓடி வருவா. அப்ப தெரியாம ஒரு குழிக்குள்ள விழுந்துருவா. மறுநாள் காலையில தான் கன்னியப்பன் வந்து காப்பாத்தும்போது, அந்த அருவாளும் அந்த குழிக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சு கன்டினியூட்டிய மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சௌமிய காணோம்னு சொல்றதுக்காண்டி தவிடு வந்து கன்னியப்பன் இருக்கிற ரூமுக்கு வந்திருப்பாரு. அப்ப 3:45ன்னு டைம் இருக்கும். கல்யாணத்துக்கு போறதுக்காண்டி அங்க ஒரு சில பேரு குளிச்சுட்டு வந்த மாதிரி காமிச்சு, அவ்ளோ நேச்சுரலா இருக்கிற மாதிரி எடுத்திருந்திருப்பாங்க. அதே சீன்ல கன்னியப்பன் வந்து சௌமியாவ தேடி போறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா, அந்த வேன்ல கன்னியப்பன் நேம் மட்டும் தான் இருக்கும். சௌமிங்கிற பேரு இருக்காது. இளவரசு ஒரு கோவத்துல துப்பாக்கிய எடுத்து சுட்டுருவாரு. அப்ப துப்பாக்கி இவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா, இவருக்கு சுடத் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டியும் ரெஃபரன்ஸா தான் இவருடைய சின்ன வயசுல அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கன்னியப்பன் வந்து சௌமி மேல ஓவர் லவ்வா இருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா? மேரேஜ் ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபோட்டோலாம் அனுப்பி அப்பப்ப ஃபோன் பண்ணி கேட்பாரு. அதே மாதிரி குழிக்குள்ள விழுந்ததும் அவரும் உடனே விழுந்து நான் வந்துட்டேன் பயப்படாதன்னு சொல்லியிருப்பாரு. பாம் போடும்போதும் சௌமிய கையால சேஃப்டியா பாத்துக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல டைமிங்க அவ்ளோ அழகா கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கதை ஒரு நாள் நடக்கிற மாதிரி தான் வந்து போகும். மதியானம் மாப்பிள வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்துட்டுருப்பாங்க. 7:20க்கு மாப்பிள வீட்டு ஆளுங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. 11:45க்கு இளவரசுக்கும் மணிக்கும் சண்டை வரும். 12 மணிக்கு கன்னியப்பன் வந்து கல்யாண ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாரு சௌமிக்கு. 3:40க்கு தவிடு வந்து கன்னியப்பன் கிட்ட சௌமி தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்ல வந்திருப்பாரு. மறாநாள் விடியும்போது தான் சௌமிய மேல தூக்கிட்டு வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கன்னியாகுமரி ஸ்லாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமால எந்த ஒரு படத்துலயுமே இந்த ஸ்லாங்க யூஸ் பண்ணுனதில்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்துல தான் புதுசா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வாட்டர் டேங்கா இருக்கட்டும், செம்பருத்தி பூவா இருக்கட்டும், நாயி, சாவு வீடு, கல்யாண வீடு ஒரே லொகேஷன்ல பக்கத்துல பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இந்த படத்துல ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரிபிள் டி படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வித் லவ் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ட்ரிபிள் டி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.